இந்த பிரச்சார கூட்டத்திற்கு தலைமை தாங்கி வழிநடத்திக் கொண்டிருக்கின்ற அருமை தோழர் மக்கள் மன்றத்தினுடைய ஒருங்கிணைப்பாளர் தோழர் மகேஷ் அவர்களே, மக்கள் மன்ற தோழர்களே, இந்த கூட்டத்திற்கு தொடர்ந்து பேசிக்கொண்டு அதற்கான ஏற்பாடுகளை செய்த திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய ஒன்றிய பிரதிநிதி, இந்த பகுதியுடைய செயலாளர் அருமை தோழர் ஏழுமலை அவர்களே, மற்றும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியுடைய தோழர்களே, உங்கள் அத்தனை பேருக்கும் நான் சார்ந்திருக்கிற இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பாக வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். தோழர்களே, ஒன்று மட்டும் எங்களுக்கு இன்னும் புரியவே இல்லை. எந்த விதத்திலும் இந்த நாட்டுக்கு பொருந்தாத மோடி அரசு 10 ஆண்டு காலம் ஆட்சி நடத்திட்டான். எல்லாருடைய மனசிலும் மீண்டும் மோடி அப்படிங்கிற மாதிரி சொல்லக்கூடிய அளவுக்கு அவர் பேசுறார். போன 5 ஆண்டுல அப்படிதான் பேசினாங்க. முதல் முறையா என்ன சொன்னார், இந்தியாவை நாங்கள் புதிய இந்தியாவை மாற்றி காட்டுவோம் அப்படின்னு சொன்னாங்க. ஆக இந்த 5 ஆண்டு காலம் தொடர்ந்து மக்கள் பார்த்துக்கிட்டே இருந்தாங்க. என்ன சொன்னாரு, எல்லாருக்கும் ஒரு வருஷத்துக்கு 2 கோடி பேருக்கு நாங்கள் வேலை கொடுப்போம் அப்படின்னு சொன்னார். ஆனால் அதே ஆண்டில் பார்த்தீங்கன்னு சொன்னால் பல லட்சம் தொழிலாளர்கள் வீட்டுக்கு போனாங்க, வேலை இழந்து வீட்டுக்கு போனாங்க. தொழிலாளர் விரோத சட்டத்தால் கம்பெனிகள் நிறைய மூடப்பட்டது, தொழிலாளர்கள் வேலை இழந்து போனாங்க. இந்த ஜனநாயகத்தை மதிக்காத மோடி அரசு, இந்திய நாட்டினுடைய சட்டத்தை மதிக்காத மோடி அரசு, தாழ்த்தப்பட்ட ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு இடஒதுக்கீடு கிடையாதுன்னு சொல்லக்கூடிய இந்த பிஜேபி மோடி அரசு, பெண்களுக்கு எந்த விதத்திலும் பாதுகாப்பு கிடையாது, பெண்களுக்கு எந்த இடத்திலும் முன்னுரிமை கிடையாது, இப்படி பெண்களுக்கும் அவர்களுக்கும் சம்பந்தம் இல்லை, பெண்களை ஒரு போகப் பொருளாக மட்டுமே பார்க்கக்கூடிய பிஜேபி அரசு, சமூக நீதிக்கு எதிரான ஒரு அரசு, விவசாயிகளுக்கு எந்த விதத்திலும் சம்பந்தம் இல்லை, விவசாயிகளுக்கு எதிரான அரசு, தொழிலாளருடைய சட்டத்தை திருத்திய அரசு, பாராளுமன்றத்தை மதிக்கவே இல்லாத அரசு. அப்படி திருப்பி மோடியை ஏதாவது கேள்வி கேட்டாவோ இல்லை அதானின்னு ஒரு வார்த்தை அந்த பாராளுமன்றத்தில் பேசினாவோ எந்த எம்பியா இருந்தாலும் உடனே சஸ்பெண்ட் பண்ணி வீட்டுக்கு அனுப்புற ஒரு அரசு. இதையெல்லாம் இப்படியெல்லாம் செஞ்ச ஒரு அரசு, செய்துகிட்டு இருக்கிற ஒரு அரசு, நாங்க 400 இடத்துல நாங்க ஜெயிச்சிருவோம், மீண்டும் நாங்க ஆட்சிக்கு வந்துருவோம்னு சொல்றான்னு சொன்னா எவ்வளவு இருமாப்பு இருக்கும், எவ்வளவு கொழுப்பு இருக்கும்னு நினைச்சு பாருங்க. அவன் எதை நம்பி இதை பேசுவான்? மத ஒற்றுமையின் மேல நம்பிக்கை இல்லை. ஒண்ணு அவன் அந்த மிஷினை நம்பணும், இவிஎம்ங்கிற அந்த மிஷின். அடுத்தது மதத்தை நம்பணும். ஏன்னா எல்லாரையும் நாங்க இந்து மதம் சொல்லி இந்து மதத்தை சொல்லி மக்களை பிரிச்சு இந்துவுக்கும் முஸ்லிமுக்கும் கிறிஸ்தவர்களுக்கும் சண்டை போட்டு ரத்த கலரியாக ஒரு கூட்டத்தை கலவர பூமியாக மாற்றுகிற ஒரு அரசு. எல்லா விதத்திலும் இது இந்த மக்கள் ஒற்றுமைக்கு எதிராக இருக்கிற அந்த அரசு 400 இடத்துல ஜெயிக்கிறேன்னு சொல்றாங்க. ஆனா வரக்கூடிய விஞ்ஞானிகள் என்ன சொல்றாங்கன்னா, எந்த மிஷினை தொட்டாலும் எந்த பட்டனை அழுத்தினாலும் அது பிஜேபிக்கு ஓட்டு போடுற மாதிரியான ஏற்பாடு இருக்கு. எனவே இந்த மிஷினே தேவையில்லை, இந்த மிஷினை கண்டுபிடிச்ச இடத்துங்கெல்லாம் கூட இந்த மிஷின் தப்பு, இது தேவையில்லைன்னு தூக்கி போட்டான். வாக்குச்சீட்டு தான். சரி, இந்த மிஷின்ல நீங்க ஓட்டு போட்டாலும் நான் இதுக்கு தான் ஓட்டு போட்டேங்கிறத அந்த ரசீதியை காட்டு. நான் இப்படியே சொல்றேன், தாமரைக்கு நான் ஓட்டு போறேன்னு வச்சுங்களேன், தாமரைக்கு நான் ஓட்டு போட்டேன், அந்த தாமரை சீட்டை நான் பார்த்துட்டு பொட்டியில போடணும். அப்படி பொட்டியில போட்டேன்னா நான் போடுற ஓட்டம் மிஷின்ல படிக்கிற அந்த ஓட்டம் 2 ஈக்குவலா இருக்கணும். இதையாச்சும் ஒத்துக்கிட்டான்னா அதுக்கும் ஒத்துக்க மாட்டேங்கிறான். ஆக அவன் மிஷினையே நம்பல, ஆக இந்த மக்களையே நம்பல. அவன் என்ன செய்யறான், அந்த மதத்தை நம்பி எல்லா விதமான ஏற்பாடும் பண்றான். அண்ணாமலை பிரச்சாரம் பண்ற என் மண் என் மக்கள்னு சொல்லி, கொஞ்சம் அவனுக்கு சூடு சொரணம் வேணாம், கொஞ்ச நேரம் இருக்க வேணாம்.
ஏங்க இந்த நாட்டில் தமிழகத்தில் வெள்ளம் வந்ததுங்க, அநேகம் பேர் பாதிச்சாங்க, வீடு போச்சு, வாசல் போச்சு, மாடு செத்துது, மனுஷன் செத்தான். எங்களுக்கு கொஞ்சம் பணம் வேணும்னு கேட்டாங்க. இந்த அண்ணாமலை வாயே திறக்கல, உதவி கேட்டாங்க, வாய் திறக்கலங்க. ஆனா என் மண் என் மக்கள் அப்படின்னு சொல்லி ஒரு ஒரு பாத யாத்திரை நடத்துறாருன்னு சொன்னா நம்மள எல்லாம் இந்த மண் நம்மள எல்லாம் இன்னும் நினைச்சிட்டு இருக்கிறானுங்க இந்த பிஜேபி காரணங்க. நம்மளா இன்னும் ஏமாந்துகிட்டே இருப்போமா? ஒன்னு சொல்றேன், இதே ரெட்டையில ஒரு இடம் கூட ஜெயிக்காம வாஷ் அவுட் பண்ண கட்சி திராவிட முன்னேற்ற கழகம். 40 இடத்துல ஜெயலலிதா இருக்கும் போது அதே ரெட்டையில லேடியா மோடியான்னு கேட்டு மோடியை தோக்கடிச்சு ரெட்டையிலே இருக்கு. இன்னைக்கு திராவிட முன்னேற்ற கழகம் அந்த பாரம்பரியத்தில் வந்த மு.க. ஸ்டாலின் அவர்கள் இந்திய நாடு முழுவதும் பேசப்படுகிற ஒரு தளபதியாக இருக்கிறாருன்னு சொன்னா அது சாதாரண விஷயம் கிடையாது. உலகத்தில் இருக்கிற மற்ற மாநிலங்கள்லாம் வந்து தோழர் சொன்ன மாதிரி இந்த நாட்டில் போடக்கூடிய தமிழகத்தில் போடக்கூடிய திட்டங்கள், காலை உணவு திட்டங்கள் ஆகட்டும், பெண்களுக்கு கொடுக்கக்கூடிய அந்த உரிமை தொகையாகட்டும், நலவாரியத்தில் கிடைக்கக்கூடிய அத்தனை நன்மைகள் ஆகட்டும், இலவசங்கள் பஸ் விட்டுருக்கிறான் அதுவாகட்டும். ஏங்க இன்னைக்கு இருக்கிற பஸ் கணவன் மனைவி வந்து இன்னைக்கு யார் வந்து பெண்கள் வந்து தன்மானத்தோட வாழக்கூடிய நிலைமையை உருவாக்கி இருக்கிறாரு மு.க. ஸ்டாலின். இங்க இருக்கிற பெண்கள் இதே பஸ் ஸ்டாண்ட்ல வெறும் கையோட போய் நிக்கலாங்க. இந்த பஸ் ஸ்டாண்ட்ல மகளிர் பஸ் வருதுன்னு சொன்னா எனக்கு எங்க கொளுத்து வேலை கிடைக்குமோ, எங்க வேலை கிடைக்குமோ, இந்த பஸ்ல ஏறி அந்த இடத்துல பஸ் நிறுத்துறான்னு சொல்லி இறங்கி வேலையை முடிச்சுட்டு என் கையில 600 ரூபாய் 500 ரூபாய் கிடைக்குதுன்னு சொன்னா அதை அப்படியே எடுத்துக்கிட்டு அதே இலவச பஸ்ல ஒத்த ரூபாய் செலவு இல்லாம இறங்கி அந்த காசை வீட்டுக்கு எடுத்து வர முடியுங்க. தோழர் பேசினாங்கல்ல, 1000 ரூபாய் பிச்சை காசுன்னு குஷ்பு சொல்லுது. இப்போ நாம் தமிழர் கட்சியிலிருந்து காளியம்மா சொல்லுது. ஏங்க அந்த பிச்சை காசுன்னு சொல்லக்கூடிய அந்த குஷ்புவை இன்னைக்கு பிஜேபி இருந்து எல்லாம் பேசுது. குஷ்பு மட்டும் சொல்லல, ஒரு அம்மா நிர்மலா சீதாராமன் ஒரு அம்மா இருந்தாங்க. இந்த பகுதியில் வந்து எல்லா இடத்தையும் சுத்தி பார்த்துட்டு என்ன பண்ணாங்க, மழையே பெய்யல, இங்க வந்து ஏகப்பட்ட பாதிப்பு இருந்தது, மழையே கிடையாது, இங்க எந்த விதமான பாதிப்பும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு கோயிலுக்கு போய் கும்பிட்டு அங்க என்ன சொல்றாங்க, யாரோ ஒருத்தர் உண்டியில காசை போடுறவரு மறிச்சு நீ உண்டியில போடாத அவர் தட்டுல போடுன்னு சொன்னாங்க. யார் பிச்சைக்கார? இப்போ இது கொச்சப்படுத்துற இந்த அரசு, பிஜேபி அரசு ஓட ஓட விரட்டணுங்கிறது தான். ஓட ஓட விரட்டினாங்க. ஆனா இந்த திராவிட முன்னேற்ற கழகத்தை கொச்சப்படுத்தி பேசுகிற நாம் தமிழர் கட்சி, பாட்டாளி மக்கள் கட்சி கொஞ்சத்துக்கு இதெல்லாம் சம்மதம் இருக்குதான் பாருங்களேன். இடஒதுக்கீடே கூடாதுன்னு சொல்லக்கூடாது பிஜேபி. உங்களுக்கு இடஒதுக்கீடே கொடுக்க மாட்டேன்னு சொன்னான். அதிமுக வச்சு இந்த 10.7% இடஒதுக்கீடு தரேன்னு சொல்லி ஏதோ தீர்மானம் போட்டாங்க. அவங்க கூட கூட்டணி வச்சு இந்த விட ஏதோ கொஞ்சம் நெஞ்சம் மானம் இருக்குதுன்னு சொல்லலாம், சூடு சொன்னதுன்னு சொல்லலாம். ஏங்க இவங்க ஒண்ணு இந்த வன்னிய குலத்துக்கு ஏங்க இவன மாதிரியான துரோகம் பண்ணக்கூடிய இந்த ராமதாசும் அன்புமணியும் இவன மாதிரி துரோகம் யாராலையும் பண்ண முடியாதுங்க. அதை தெரிஞ்சுக்கிட்டே பின்னாடி நம்ம தோழர்கள் போறாங்க. நிறைய பேர் தோழர்கள் சொல்றது கூட வெக்கமா இருக்கு. ஒரு புனிதமான வார்த்தை அது, சமத்துவத்தை சொல்லக்கூடிய வார்த்தை. இடஒதுக்கீட்டுக்கே சமூக நீதிக்கே சொந்தக்காரன் சொல்லக்கூடிய ராமதாஸ் இடஒதுக்கீடு கிடையாது, சமூக நீதி கிடையாது, பெண்களுக்கு சுதந்திரம் கிடையாது, இங்க வந்து மனுதான் ஆட்சி செய்ய வேண்டும், இங்க வந்து ஏற்றத்தாழ்வு இருக்கணும்னு சொல்லக்கூடிய அந்த இடத்துல இந்த மாம்பழம் போய் ஒட்டிக்குதுன்னு சொன்னா உனக்கு எப்படி இடஒதுக்கீடு கொடுப்பாங்க? உனக்கு எப்படி சமூக நீதி கிடைக்கும்? இதெல்லாம் வந்து வன்னியரா இருக்கக்கூடிய பாட்டாளி மக்கள் கட்சியில் இருக்கக்கூடியவர்கள் கேள்வி கேட்கணும். அதுல கேள்வி கேட்கணும், நாமளும் கேள்வி கேட்கணும். இது மேடை போட்டு பேசுறது மட்டும் இல்ல, இது சமூக நீதிக்கான மண், இது பெரியார் பிறந்த மண், இது இடஒதுக்கீடு நமக்கு தேவைன்னு சொல்லி தொடர்ந்து போராடக்கூடிய அமைப்புகள் எல்லாம் இதை கேட்கணும். காஞ்சி மக்கள் மன்றம் பாதிக்கப்பட்ட, ஒடுக்கப்பட்ட, பிற்படுத்தப்பட்ட மக்கள் யாராக இருந்தாலும் பாதிக்கப்பட்ட மக்களுக்காக தொடர்ந்து நிற்கக்கூடியது மக்கள் மன்றம். இன்னைக்கு வந்து பேசுறாங்க தேர்தலை நாங்கள் வந்து அது ஒரு சமரச பாதைன்னு சொல்லக்கூடிய மக்கள் மன்றம் இன்னைக்கு வந்து பிரச்சாரத்தில் இருக்கிறாங்க. 20 ஆண்டு காலமாக இந்த மக்களுக்கு கிடைக்க வேண்டிய உரிமைகள்
இங்க இருக்கிற முதலாளித்துவ அரசால எதுவுமே கிடைக்கலங்கிறதுக்காகத்தான் இந்த பிரச்சாரங்கள். ஆக இவ்வளவு நாளா அரசுனா என்ன, கட்சினா என்ன, கட்சிக்காரர்கள் எப்படி இருப்பாங்க, நம்முடைய உரிமைகள் எப்படி எல்லாம் பறி போகுது அப்படின்னு தொடர்ந்து போராட்டங்கள் மூலமாக களம் காணுகிற மக்கள் மன்றம் இன்னைக்கு திராவிட முன்னேற்ற கழகத்தை ஆதரித்து அவர்களுக்கு ஓட்டு போடுறேன்னு சொல்றாங்கன்னா, நாம 20 ஆண்டு காலமாக ஒரு பாதை அமைச்சிருக்கிறோம். அந்த பாதை ஒரு நல்ல பாதையாக இருக்கிறது. இப்போ பிஜேபியால, ஆர்எஸ்எஸ் ஆல, இந்து முன்னணியால, பல்வேறு பிரிவுகளால இந்த நாட்டு மக்களை பிளவுபடுத்தி வேடிக்கை பார்க்கிற இந்த அரசை நாம வீழ்த்தணும்னு சொன்னா இவ்வளவு நாளா நடத்திய போராட்டங்கள் வீணா போயிடும். எனவேதான் மார்ச் 9ஆம் தேதி எல்லா தலைவர்களையும் வரவழைச்சு ஒரு மிகப்பெரிய பொதுக்கூட்டம் நடத்தினாங்க. கிட்டத்தட்ட 10,000 பேருக்கு மேல காஞ்சிபுரம் தேரடி வீதியில திரண்டாங்கன்னு சொன்னா, இந்த 10,000 பேர் சும்மா காசு கொடுத்து கொண்டு வந்ததில்லை. காசு கொடுத்து கொண்டு வந்ததில்லை. மக்கள் மன்றத்தினுடைய கொள்கையை ஏற்றுக்கொண்டு பின்பற்றி தோழர்கள் சொன்ன மாதிரி சொன்னாங்க. நீ யாருக்கு ஒரு ஏடிஎம் கார் சொன்னாரு, தோழர் இவ்வளவு பேர் தட்டிக்கிறீங்க, என்ன ஆனாலும் எங்களுக்கு தான் ஓட்டு போடுவாங்கன்னு. போயிட்டு ஒரு விசிட் வா ராஜான்னு சொன்னோம். போயிட்டு ஒரு விசிட் வா, ரட்டையலைன்னா என்ன, பிஜேபினா என்ன, அவங்கள போய் கத்துக்கோ அப்படின்னு. தோழர் அதே நண்பர் சொன்னாரு, தோழர் ஜனங்களை இப்படி மாத்தி வச்சிருக்கீங்களே, எங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஓட்டு இப்ப கிடைக்கவே கிடைக்காது தோழர், சின்ன வரைய முடியல. திமுக தோழர்களுக்கு நாங்க சொல்றோம், இங்க இருக்கிற பழங்குடி மக்கள் மத்தியில போயிட்டு ரெட்டையில சின்ன வர முடியாதுங்க. நீ சூரியனை வரைச்சிட்டு வந்துடலாம். ஏன்னு சொன்னா மக்கள் மத்தியில அரசியல் என்ன, ஸ்டாலின் யாரு, கருணாநிதி யாரு, பெரியார் யாரு, கலைஞர் யாருன்னு நாங்க சொல்லி கொடுத்திருக்கிறோம். ஆக இந்த அரசியல் சொல்லிக் கொடுத்ததனுடைய விளைவாகத்தான் நம்ம கிட்ட பணியாற்றி இருக்கிற இந்த தோழர்கள் நாம இந்த ஆபத்தை உணர்ந்து, பிஜேபியுடைய அபாயகரமான அரசை உணர்ந்து, நீங்கள் எல்லாம் இரட்டை இலைக்கு ஓட்டு போடுறதை தவிர்த்துட்டு உதய சூரியனுக்கு வாக்களிக்க வேண்டும் என்று எல்லா இடங்களிலும் நம்ம இந்த பிரச்சாரத்தை நடத்திட்டு வரோம். 9ஆம் தேதி மார்ச் 9 இன்ன வரைக்கும் வீடு வீடாக தோழர்கள் நாங்கள் சொல்லாமலே வீடு வீடாக போய் துண்டு பிரசங்களை கொடுத்துட்டு அவங்க வாட்ஸ்அப்ல போடுறாங்க. மக்கள் மன்றத்துடைய ஒரு தோழர் சொன்னாரு, என்னங்க மக்கள் மன்றம் இப்படி போட்டு நோட்டீஸ் போட்டிருக்கு, இந்த நோட்டீஸ படிச்சாவே தன்மானம் உள்ளவை எவனோ இரட்டை இலைக்கும் நாம் தமிழர் கட்சிக்கோ மாம்பழத்துக்கோ ஓட்டு போட மாட்டான், தாமரை என்னாவே பிச்சு போட்டுருவான். எனவே இங்க இருக்கிற மக்கள் தெளிவாக இருக்கிறாங்க. பழங்குடி மக்களாகட்டும், திருநங்கைகளாகட்டும், நரிக்குறவர்களாகட்டும், பிற்படுத்தப்பட்ட தாழ்த்தப்பட்ட மக்கள் அனைவரும் திராவிட முன்னேற்ற கழகத்தில் சார்பாக நிற்கிற தேசிய கூட்டணியினுடைய சார்பாக, இந்திய கூட்டணி சார்பாக நிற்கிற அருமை தோழர் செல்வம் அவர்கள் உதயசூரியன் சின்னத்தில் நிற்கிறாரு. எனவே அவரை குறைஞ்சபட்சம் நாங்கள் பேசுறதெல்லாம், மக்கள் மன்றம் தொடர்ந்து சொல்றதெல்லாம் 5 லட்சம் வாக்கு வித்தியாசத்தில் அவரை வெற்றி பெற செய்ய வேண்டும் என்ற முடிவெடுத்து அதன் விளைவாக இந்த பிரச்சாரம் நடந்து கொண்டு இருக்கிறது. எனவே தோழர்களே, மறக்காம காலையில எழுந்தோடனே 7 மணிக்கெல்லாம் காலையும் போயிட்டு உதயசூரியன் சின்னத்தை ஓட்டு போட்டு, நம்ம வீட்டுக்காரர் மற்றவங்க போடாம கூட லேட்டா போறாங்க, கூடவே அவங்களே வழி அனுப்பிட்டு போய் உதயசூரியன் சின்னத்தில் ஓட்டு போட்டு அவரை வெற்றி பெற செய்ய வேண்டும் என்று மக்கள் மன்றத்தின் சார்பாகவும் நான் சார்ந்திருக்கிற இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பாகவும் கேட்டுக்கொண்டு வாய்ப்புக்கு நன்றி கூறி முடித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.